ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தாங்க ஸ்பெஷல். ஸோ ஒரு பேனில் கிராம்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஏன்னா அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் அது கூட பிரியாணி மசாலா, தேவையான அளவு பிரியாணி மசாலா நிறைய போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு என்னென்ன எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன வெஜ்ஜீஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை 2 மட்டும்தான் ஆட் பண்ணேன். 2 போட்டு நல்லா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்திருக்கும். அது கூட தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ தயிர் தான் நல்லா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட், அந்த டேஸ்ட் வரும். நல்லா தயிரை ஊற்றி சாட்டே பண்ணிவிட்டு நாங்கள் எப்பவுமே எங்கள் வீட்டில் கடைசியாக தான் நாங்கள் தக்காளி போடுவோம். ஸோ கடைசி தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக போட்டுக்கோங்க தக்காளி. போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இதான் பாதம். நல்லா கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே விசில் வைக்கணும். 3 விசில். இதாங்க அவுட்புட். பாருங்கள், நல்லா உதிரியாக வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.